குக்கிங் லாங்குவேஜ். காலையில் டிஃபன் செய்ய நம்மளுக்கு டைம் இல்லையா? இல்லை வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லையா? என்ன டிஃபன் செய்யலான்னு யோசிக்கிறதுக்குள்ளே வீட்டில் இருக்கவங்களுக்கு சுட சுட 10 நிமிஷத்தில் இந்த ஈஸியான டிஃபன் ரெசிபியை செஞ்சு நம்ம அசத்திடலாம். இந்த ஈஸியான டிஃபன் ரெசிபியை எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்குள்ளே குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் ரவா நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப்பு தயிர் எடுத்துக்கலாம். இந்த தயிர் புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவு புளிப்பு தயிராக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எடுத்திருந்த இந்த புளிப்பு தயிரையும் ரவையையும் இதே போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு 2 கலர் மாறுற வரைக்கும் இது லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தினுடைய கலர் மாறி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. வதக்கின வெங்காயத்தை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த மாவுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பிஞ்சு ஆப்ப சோடாவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம்.
கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சின்ன சின்ன நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்து இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா, இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நம்ம விட்டுடா. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மக்கிட்ட தாளிப்பு கரண்டியோ இல்லை இதே போல் ஒரு சின்ன கடாயோ இருந்தால் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு கரண்டி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி கேஸை சிம்மில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும்னா நம்ம விடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் அதே போல் கேஸை சிம்மில் வச்சு மேலே மூடியை போட்டு இதை நல்லா வேக விடலாம். இந்த ஈஸியான டிஃபன் ரெசிபியை நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சு சுட சுட நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பரிமாறிடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளுடைய தோசை சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. 10 நிமிஷத்தில் இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணிட்டோம். இந்த ரெசிபிக்கு உங்களுடைய பிடிச்ச சட்னியை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ